தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை ஆன்டி ட்ரக் ரன் 2026 நிகழ்விற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய இந்த ஓட்ட நிகழ்வை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தற்போது சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு உங்களோடு பங்கேற்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது விழிப்புணர்வு கையெழுத்தை இட இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஓட்டத்தில் விழிப்புணர்வு கையெழுத்தை இட இருக்கின்றார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற உயரிய நோக்கத்துடன் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த மகத்தான ஓட்டத்தில் தமிழ்நாட்டின் எதிர்கால தலைமுறையை பாதுகாக்கும் உறுதியுடன் நம்மிடையே எழுச்சியோடு வருகை தந்திருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் உறுதிமொழிக்கான கையெழுத்தையிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள். என்றைக்கும் மக்களுக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, இளைய தலைமுறையின் எழுச்சிக்காக தொடர்ந்து தன்னுடைய செயல்களால் நிரூபித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் கையெழுத்திட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலத்த கரவொலியோடு உற்சாகமாக ஸ்போர்ட்ஸ் எடு ட்ரக்ஸ் விடு என நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழிப்புணர்வு வாசகத்தை எழுதி தன்னுடைய கையெழுத்தை இட்டிருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய உற்சாகத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் விழிப்புணர்வு கையெழுத்தை இடுகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய இந்த வருகை இந்த ஓட்ட போட்டிக்கு வெறும் தொடக்க கொடியசைவு மட்டுமல்ல, இளைஞர்களின் வாழ்வில் நம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். உங்களுடைய தலைமையில் ஆரோக்கியமான, போதையற்ற, பாதுகாப்பான தமிழ்நாட்டை உருவாக்கும் உறுதி இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களுடைய உற்சாகமான கரவொலியோடு மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இப்போது போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை எடுக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றனர். Hi, good morning everyone. போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கிறோம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம்
போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தேங்க்யூ. உறுதிமொழியை எடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இளைஞர்களின் வாழ்வில் நம்பிக்கையை விதைக்கும் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாக சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தினை கொடியசைத்து தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உற்சாகமாக இன்றைக்கு சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்கிறார்கள். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தினை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இன்று நாம் ஓடுவது வெற்றிக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக. இன்று நாம் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான மறுப்பின் அடியாகும். நாம் உயர்த்தும் ஒவ்வொரு முழக்கமும் ஒரு குடும்பத்தை காக்கும் விழிப்புணர்வு குரலாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்பாளர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தற்போது ஓட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு பலத்த கரவொலியோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஓட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதமாக மாணவர்கள் மற்றும் அனைத்து தரப்பினர் மத்தியில் இன்றைக்கு ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். மக்களோடு மக்களாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்ட நிகழ்வில் தானும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். உற்சாகத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோடு சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு போதைப் பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பங்கேற்று தற்போது ஓட்ட நிகழ்வில் உற்சாகத்தோடு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளோடு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். உற்சாகத்தோடு இந்த ஓட்ட நிகழ்வு தொடங்கி இருக்கின்றது. போதையில்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த ஓட்ட நிகழ்வு மிக சிறப்பாக தொடங்கி இருக்கின்றது. மக்களோடு மக்களாக மக்களிடம் என்றைக்குமே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு அனைத்து நிலைகளிலும் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஓட்ட நிகழ்விலும் மக்களுக்காக பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதையில்லாத சமுதாயம் என்பது அது குடும்பத்தின் அன்பால் உருவாக வேண்டும், பள்ளியின் வழிகாட்டுதலால் உருவாக வேண்டும், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பால் உருவாக வேண்டும், இளைஞர்களின் விழிப்புணர்வால் உருவாக வேண்டும், விளையாட்டின் ஒழுக்கத்தால் உருவாக வேண்டும், சமூகத்தின் ஒற்றுமையால் உருவாக வேண்டும். அதனால்தான் இன்று நடைபெறும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற இந்த பேரெழுச்சி ஓட்டம் ஒரு விளையாட்டு நிகழ்வு மட்டுமல்ல,
தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்கக்கூடிய சமூக பொறுப்பின் முழக்கமாக திகழ்கிறது.